மிரள வைக்க, நிலை குலைந்து நிற்க வைக்க பயன்படுத்தியதுதான் வளரி. தமிழர்களின் ஆகச்சிறந்த ஆயுதமாக இருந்த ஓர் ஆயுதம் வளரி. முருகனின் 6 படை வீடுகளும் பக்தர்களை காப்பதற்காக அமைந்த தலங்களாகும். அந்த வகையில் முருகனின் 6 படை வீடுகளும் மனித உடலில் உள்ள 6 ஆதாரங்களை விளக்கும் இடங்களாகும். அதனாலேயே இந்த 6 தலங்கள் மட்டும் 6 படை வீடுகள் என சிறப்பித்து கூறப்படுகின்றன. திருப்பரங்குன்றம் 1ஆம் படை வீடாகவும், திருச்செந்தூர் 2ஆம் படை வீடாகவும், பழனி 3ஆம் படை வீடாகவும், சுவாமிமலை 4ஆம் படை வீடாகவும், திருத்தணி 5ஆம் படை வீடாகவும், பழமுதிர்ச்சோலை 6ஆம் படை வீடாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வளவு சிறப்புகள் பெற்ற முருகனின் 6 படை வீடுகளில் ஒரு படை வீட்டில் மட்டும் இந்த கந்த சஷ்டி விழாவில் சூரசம்ஹாரம் நடத்தப்படுவதில்லை. அப்படிப்பட்ட முருகனின் படை வீடுதான் திருத்தணி. இக்கோவில் முருகனின் 5ஆம் படை வீடாகும். சினம் தணிந்து வள்ளியை மனம் புரிந்து மிக அமைதியாக அமர்ந்து காட்சி தரக்கூடிய தலம்தான் திருத்தணி கோவிலாகும். தணிகை என்பதன் பொருளே சினம் தணிதல்தான். திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த சுப்பிரமணியர் திருத்தணி மலையில்தான் சினம் தணிந்தார் என்கின்றன புராணங்கள். இதன் காரணமாக இக்கோவிலில் மட்டும் சூரசம்ஹாரம் திருவிழா நடைபெறுவது இல்லை. அதற்கு மாறாக இன்று உற்சவர் சண்முக பெருமானின் சினம் தணிக்க புஷ்பாஞ்சலி நடத்தப்படுகிறது.